Taste the Daily. கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டுமென நீதிமன்றத்தில் ஆஜரான பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கோஷம் எழுப்பினார். ஆலங்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் விடியா திமுக அரசின் கையாலாகாத தனத்தை காட்டுகிறதென முழக்கமிட்டார். திமுகவின் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது. காவல்துறை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாளகத்தனத்தினால் இதுவரை 55 பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். திருவள்ளூர் அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் நல்லாத்தூர் பகுதியில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் கடந்த 6 மாதங்களாக சரியான முறையில் மின்சாரம் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. மின்சாரம் இல்லாததால் பகல் இரவு நேரங்களில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விடிய அரசின் மின் வாரியத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து போராட்டம் நடத்தி வருவது வாடிக்கையாகி வந்தாலும் மின்வெட்டை சரி செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எம்ஜிஆர் நகர்ல இருந்து பேசுறோம். கடந்த 6 மாசமா இந்த ஊர்ல கரண்ட் அடிக்கடி போயினே இருக்குது. ஆனா இப்போ லேட்டஸ்டா ஒரு 3 நாளா சுத்தமா கரண்டே கிடையாது. ஜெய்க்கு போன் பண்ணா போனை அட்டன் பண்ண மாட்டாரு. நீங்க யாரு, உங்களுக்கு யார் நம்பர் கொடுத்தது, உங்களுக்கு யார், நான் இந்த ஷிஃப்ட் கிடையாது, வேற ஷிஃப்ட் ஆள் மாறிச்சு அப்படின்லாம் பதில் சொல்றாங்க. இப்போ நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறீங்க வரீங்களா இல்லையா நான் கேட்டதுக்கு நீங்க வந்து உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னனால தான் நாங்க வந்து இங்க உட்காந்து இருக்கிறோம். நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மாத்தி கொடுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும்னு கேட்கறோம். டிரான்ஸ்ஃபார்ம் மாத்தி கொடுங்க, இனிமே இந்த பிரச்சனை வரக்கூடாது. இது அதுக்கான ரெஸ்பான்ஸ் சரியா தரலையா நாங்க இங்கதான் இருப்போம். குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க. தூங்கல, படிக்கல, தண்ணி இல்ல, கொசு தொல்லை தாங்கல, இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சு நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் இந்த மக்கள்லாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுடுகாட்டு பாதையை தனிநபருக்கு பட்டா மாறுதல் செய்த வருவாய்த்துறையினரை கண்டித்து கிராம மக்கள் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி அருகே சிங்கவனம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தனிநபர் ஒருவருக்கு வருவாய்த்துறையினர் தவறுதலாக பட்டா மாறுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனிநபர் தனது பட்டா இடத்தில் முள்வேலி அமைத்ததால் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை தடைப்பட்டுள்ளதாக கூறி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தாங்கள் அவதியடைந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை அருகே திடீரென ஏற்பட்ட உயர் மின்னழுத்தம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறியதால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேடூர் பகுதியில் இணைப்பு பகுதியை சரி செய்யாமல் மீண்டும் மின் இணைப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஏசி, டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சத்தத்துடன் வெடித்து சிதறி பழுதானது. இந்த நிலையில் சேதமடைந்த மின்சாதன பொருட்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா மின்துறையின் அலட்சியமே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென டயர் வெடித்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். சேத்தியாத்தோப்பு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன்பக்க சக்கரத்தின் டயர் திடீரென வெடித்து பழுது ஏற்பட்டது. இந்த நிலையில் பழுதான அரசு பேருந்தின் முன்பக்க டயரை கழட்டி பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டதால் பேருந்தில் பயணித்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளை மாற்ற விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாவது தொடர் கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சொத்து குவிப்பு வழக்கில் அவரது மகன்கள் உள்ளிட்ட 5 பேர் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகினர். விடியா திமுக அரசின் மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வழக்கின் விசாரணை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி ஆஜராகாத நிலையில் விசாரணைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனின் மகன்கள் மற்றும் அவரின் தம்பிகள் உள்பட 5 பேர் ஆஜராகினர். வழக்கு விசாரணையை வருகிற ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குரூப் 2 காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது.
வணிக வரித்துறை கூடுதல் அலுவலர், உதவி பதிவாளர், சென்னை காவல் சிறப்பு பிரிவு அதிகாரி, வனத்துறை உள்ளிட்ட 13 துறைகளில் காலியாக உள்ள 507 பணியிடங்களுக்கான குரூப் 2 தேர்வு விண்ணப்ப அறிவிப்பு மற்றும் கூட்டுறவு ஆய்வாளர், இந்து சமய அறநிலையத்துறை கணக்கு ஆய்வாளர், வருவாய் உதவியாளர் உள்ளிட்ட 48 பதவிகளில் காலியாக உள்ள 1820 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 19ஆம் தேதி வரை இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்றும் முதன்மை தேர்வு குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் தமிழ்நாடு தேர்வாணையம் அறிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குப்பைக்கு தீ வைத்ததால் ஏற்பட்ட தகராறில் எதிர் வீட்டுக்காரரை கொலை செய்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி திங்கள் நகர் அருகே செட்டியார் மடம் பகுதியைச் சேர்ந்த அமுதா என்பவருக்கும் இவரது எதிர் வீட்டுக்காரரான சோஃபியா என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் இவர் தனது காதல் கணவருடன் சமூக வலைதளத்தில் வெளியிடுவதற்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது சோஃபியா வீடியோ எடுப்பதற்கு இடையூறாக குப்பைக்கு தீ வைத்ததால் அமுதாவிற்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அமுதாவிற்கும் சோஃபியாவிற்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அமுதாவின் கணவர் நவநீத கிருஷ்ணன் சோஃபியாவின் கணவர் ஜெகதீஷை கம்பியால் தாக்கியதில் படுகாயமடைந்த ஜெகதீஷ் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அமுதா மற்றும் அவரின் கணவர் நவநீத கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்பட்டதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வலசை கவுண்டனூர் ஊராட்சிக்குட்பட்ட கே மோட்டூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் 30,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பச்சை நிறத்தில் குடிநீர் வந்ததாக கூறப்படும் நிலையில் சிறுமி உட்பட சுமார் 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வாந்தி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியை தூய்மைப்படுத்தி முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் நாளை முதல் 23ஆம் தேதி வரை கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை முதல் வரும் 23ஆம் தேதி வரை கனமுதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் மற்றும் கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 24ஆம் தேதி கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் கள்ளச்சாராய வியாபாரிகள் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாவட்டம் முழுவதும் சுமார் 2400 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள், 667 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 431 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக 65 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 50 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை இந்த மாவட்டம் முழுவதும் சுமார் 3,82,475 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள், 64,482 லிட்டர் கள்ளச்சாராயம், 43,164 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 5,656 வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல உள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். தூத்துக்குடி திருவிக்க நகர் பகுதியில் திருடனை பிடித்து கொடுத்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவிக்க நகர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக திருட்டு சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் மீண்டும் திருட வந்த இருவரை அங்குள்ளவர்கள் துரத்தி சென்று பிடிக்க முயன்ற போது ஒருவர் தப்பியோடிவிட்டார். பிடிபட்ட ஒருவரிடம் விசாரித்ததில் குழுவாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் திருடனை பிடித்துக் கொடுத்த நபர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
இதில் வந்து கையில் என்ன கிடைச்சாலும் எடுத்துடுறாங்க. நாங்கள் நைட்டில் நடமாட முடியல, செல்ஃபோனை பறிச்சிடுறாங்க, பணத்தை பறிச்சிடுறாங்க. அதுபோக வீட்டில் வந்து கத்தியை வச்சு மிரட்டி வீடு புகுந்து கம்மல், மூக்குத்தி, மோதிரம் முதற்கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது டெய்லியுமே வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாள் நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கு டெய்லி அச்சத்தோடு தான் தூங்கியிருக்கோம். இது ஒரு 3 மாதமே நடந்துச்சு. நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா அதை கும்பல் சேர்ந்த ஒரு ஆள் ஒரு வீட்டில் வந்து இறங்கி அவர் போகும்போது கேமராவில் பார்த்து அவரை வந்து நாங்கள் வந்து கேட்சப் பண்ணிட்டோம். பசங்கள்லாம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அவரை கேட்சப் பண்ணி என்னென்னு விசாரிக்கும் போது அவர் வந்து ரெண்டு நபர் சேர்ந்து வந்திருக்காங்க. ஒரு நபர் ஓடிட்டார். இவரை பிடிக்கும்போது இவரும் தப்பி ஓடி கீழே விழுந்து மறுபடியும் பிடிச்சி. கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிருக்கு போராடியவர்கள் பட்ட சிரமத்தை எடுத்து கூறும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தைச் சேர்ந்த கந்தன் கள்ளச்சாராயம் குடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளச்சாராயம் குடித்த பின்னர் தனக்கு ஏற்படும் பாதிப்புடன் உயிருக்கு போராடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. என்ன சாப்பிட்டாரு? ஒரு பாக்கெட் சாராயம் சாப்பிட்டாரா? எங்க? கருணாபுரத்துலையா? குடிச்சதுலேருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைதான மூவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா மற்றும் சகோதரர் தாமோதரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மூவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளச்சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான சங்கராபுரம் அடுத்த சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்துரை மற்றும் மாதேஸ் ஆகியோரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் சின்னத்துரையும் மாதேசும் மெத்தனாலை கோவிந்தராஜுக்கு விற்பனை செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் கள்ளச்சாராய வியாபாரிகள் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த மாவட்டம் முழுவதும் சுமார் 2400 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள், 667 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 431 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக 65 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 50 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை இந்த மாவட்டம் முழுவதும் சுமார் 3,82,475 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள், 64,482 லிட்டர் கள்ளச்சாராயம், 43,164 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 5,656 வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல உள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை விற்க மாமூல் பெற்றுக்கொண்டு விடியா திமுகவினரும் விடியா அரசும் அனுமதி அளித்ததன் காரணமாகத்தான் உயிரிழப்புகள் நடைபெறுவதாக அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அஞ்சலி செலுத்தினார். உறவுகளை இழந்து தவிப்பவர்களுக்கு ஆறுதல் கூறிய பிறகு அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது கள்ளச்சாராயத்தை விற்க மாமூல் பெற்றுக்கொண்டு விடியா திமுகவினரும் விடியா அரசும் அனுமதி அளித்ததன் காரணமாகத்தான் உயிரிழப்புகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு இந்த அரசு அனுமதிக்குது. அரசு அனுமதி கொடுத்து எல்லாத்துக்கும் மாமூல் கொடுக்குறாங்க. எல்லா கட்சி சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே பெரிய ஆள் பிரமுகர் எல்லாமே வாங்குறாங்க. அனுமதிக்கும் காரணமாக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நாங்கள் இங்கே சந்திச்சுட்டு இருக்கிறோம். வெறுமே தமிழகம் முழுக்க இன்றைக்கி எல்லாருமே எங்கள் கள்ளக்குறிச்சி பகுதியை பார்க்குறாங்க. அவ்வளோ ஒப்பாரி ஓலங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே வரிசையாக அந்த எரியூட்டுற இதை வச்சு ஓட்டுறது எங்கேயாச்சும் பார்த்துக்கிறீங்களா? அது இங்கே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 நாடு பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்கே தான் காட்டலாம். அதை விட அதுக்கப்புறம் எங்கள் கள்ளக்குறிச்சியில் தான் அங்கே பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்க்குறாங்க. மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இதுக்கு முன்னால் போன ஆண்டு இதே போல் ஒரு பிரச்சனைக்கு சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் அதிகப்படியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வியாபாரம் பண்ணுறாங்க. அது உடனடியாக தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு அவருக்கு வந்து நான் லெட்டர் பேரில் ஐயா அவர்கள் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அவரே கையெழுத்து போட்டுக்கிறதில்ல. அவருடைய அனுமதி பெற்று நான் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறேன். அது கூட அவங்க எடுத்துக்கல, பேசலை. முன்னாடியே போன ஆண்டே இதுக்கான முயற்சி எடுத்தது. அது விவாதத்துக்கு கொண்டு வந்திருந்தா நான் எடப்பாடி அவர்களை விலக்கி பேசியிருப்பார். நாங்களும் சொல்லியிருப்போம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை, இத்தனை உயிர்கள் பறி போயிருக்காது. இத்தனை உயிர்கள் பறி போனதுக்கு காரணம் இந்த அரசு அலட்சிய போக்காக இருப்பது தான் காரணம். நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தின் போது தேரின் 4 வடங்கள் அடுத்தடுத்து அருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.
நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் தொடங்கிய போது 3 வடங்கள் அருந்ததால் புதிய வடம் மாற்றப்பட்டு சுமார் 1 மணி நேரம் தாமதமாக தேரோட்டம் தொடங்கியது. இந்நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே 4வது வடமும் அருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். 518 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் தேரோட்டத்தில் ஒரு முறை கூட இவ்வாறு நடந்ததில்லை என்றும், உண்டியல் வைத்து பணம் வசூலிப்பதிலேயே விடிய அரசின் அறநிலையத்துறை அதிகாரிகள் நோக்கமாக உள்ளதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இழுக்கவே ஆரம்பிக்கல, எம்பி வந்து கையை வச்சு இழுக்கா உடனே அந்து போச்சு. எவ்வளவு பெரிய அவசரம்! ஒரு வருஷமும் திருநெல்வேலியில 513 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 518 வருஷத்துல ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு செயல் குறைபாடு தான் காரணம். பல வருஷமா இந்த வடத்தை மாத்துங்கன்னு சொல்லியாச்சு. நேற்று முதற்கொண்டு சொல்லியிருக்கோம். இந்து மலையில இருந்து இந்த பக்தர்கள் அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க வடத்தை மாத்துங்கன்னு. 2 வடம் அந்த போயிருக்கு, இருக்கிறது 4 வடம். 4 வடத்துல 3 வடம் அந்த போச்சு. மாங்காடு அருகே வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த சிறுவனை ராட்வீலர் நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் கடந்த சில மாதங்களாக நாய்க்கடி சம்பவங்கள் அரங்கேறி வருவது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மாங்காடு அடுத்த கொழுமணிவாக்கம் சார்லஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த துஜேஸ் என்ற 11 வயது சிறுவன் வீட்டுக்கு அருகே விளையாடி கொண்டிருந்துள்ளான். அப்போது அதே பகுதியில் உள்ள கார்த்திக் என்பவரின் ராட்வீலர் நாய் சிறுவன் துஜேஸ் மீது பாய்ந்து தொடைப்பகுதியில் கடித்து குதறியது. இதில் பலத்த காயமடைந்த துஜேஸை மீட்ட அவரது பெற்றோர் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விடியா திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் சென்னையில் சாலையில் நடந்து செல்பவர்களை மாடு முட்டுவதும் நாய் கடித்து குதறுவதும் தொடர்ந்து அரங்கேறி வருவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரம் பால் பண்ணையில் பால் திருடப்படுவதற்கு அதிகாரிகளே துணை போவதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலியே பயிரை மேய்ந்த கதை போல மாதவரம் பால் பண்ணை அதிகாரிகளே பால் திருட்டு சம்பவத்தை அரங்கேற்றி மொத்த விநியோகஸ்தரை காப்பாற்றி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் மாதவரம், அம்பத்தூர், சோழிங்கநல்லூர் மற்றும் காக்கலூர் உள்ளிட்ட அனைத்து ஆவின் பால் பண்ணைகளிலும் நடைபெறும் பால் மற்றும் பால் பொருட்கள் திருட்டு சம்பவங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் பாரபட்சத்துடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் நிலையில் அதனை சரி செய்வதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடியா திமுக அரசின் அமைச்சர் தாமு அன்பரசன் ஆக்கிரமிப்புகள் பாரபட்சமின்றி அகற்றப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். சானிட்டோரியம் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே உள்ள உணவகத்தை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்பில் உள்ள டாஸ்மாக் கடையின் மேற்கூரையை அகற்றாமல் சென்றுள்ளனர். மேலும் வட்டிக்கு கடன் வாங்கி கடை நடத்தி வரும் தங்களது வாழ்வாதாரத்தையே இந்த விடியா திமுக அரசு முடக்கியுள்ளதாக கண்ணீருடன் வேதனை தெரிவித்தனர். அதான் சொல்கிறேன், டாஸ்மாக் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு தான் எங்கள் கடையும் இருந்தது. காவாய்க்கு உள்ளதாக இருந்தது. ஆனால் டாஸ்மாகை விட்டுட்டு எங்கள் கடையை எடுத்திருக்காங்க. டாஸ்மார்க்கு அதுக்கு முன்னாடி 2 கடை ஃப்ளாட்டு, அது ப்ளஸ் அடுத்து டாஸ்மார்க்கு அதை விட்டுட்டு எங்கள் கடை அதே அளவு தான். டாஸ்மாக் ஒட்டி தான் எங்கள் கடை இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு எங்கள் கடையை எடுத்திருக்காங்க. அது கவர்மெண்ட்ன்றதால எடுக்கலையா? நாங்கள்லாம் எங்களுக்கு யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு 50 வருஷமாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஆனால் இன்றைக்கி இந்த அளவு அவல நிலைக்கு கொண்டு போயிடுது. இந்த தேர்தல் முடிஞ்சோடனே இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குதுன்றது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த தேர்தலை கணக்கு பார்த்து, இந்த ஓட்டு கணக்கு பார்த்து இவ்வளோ நாள் எங்களை வச்சிட்ருக்காங்கன்னு சொல்ல இப்போ இருக்கிற அரசு மேலே எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்தான் ஏற்படுது. Taste the Daily.